மஸ்ஜிதுகள் எனப்படுகிற இறை இல்லங்கள் அது உலகத்தில் எங்கிருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அதில் இபாதத்து நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் அவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. அது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, அல்லது ஆக குடிசை நிலையில் இருக்கும் ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலும் சரியே, நல்லோர்களே, அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமாகும். எனவே அந்த மஸ்ஜிதில் உரிமை கொண்டாட எவருக்கும் அனுமதி இல்லை. எங்களுடைய மஹல்லா பள்ளிவாசல் என்று வேண்டுமானால் நாம் பேசிக்கொள்ளலாமே தவிர, எங்களது மஸ்ஜித் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாமே தவிர, அதை உரிமை கொண்டாட, சொந்தம் கொண்டாட யாருக்கும் அனுமதி இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் யாவுமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. எனவேதான் பள்ளிக்கு தொழ வருவோரை விரட்டக்கூடாது என்று சொல்லப்படும். எனவே மஸ்ஜிதுக்குள் நுழைந்து விட்டால், பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டால், நம்முடைய சேட்டைத்தனமான செயல்பாடுகளை எல்லாம் ஒரு ஓரங்கட்டி வைத்து விட வேண்டும். நாம் சப்தமிட்டு பேசுபவர்களாக இருக்கலாம், அல்லது சண்டை சச்சரவு செய்யக்கூடிய சுபாவம் உடையவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான கேலி கிண்டல்கள் இதெல்லாம் செய்து விளையாடக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் மஸ்ஜிதுக்குள் நாம் எப்பொழுது நுழைந்து விடுகிறோமோ அப்பொழுதே நம்முடைய எல்லா விஷயங்களையும் ஓரமாக மூட்டை கட்டி வைத்து விட்டுதான் பள்ளிக்குள் நுழைய வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய வீடல்ல, நம்முடைய கடை அல்ல, நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அதாவது கூடி சந்தோஷமாக பேசப்படுகிற இடம் அல்ல. இது அல்லாஹ்வின் பள்ளிவாசல். அப்ப அல்லாஹ்வின் பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுதும் கண்ணியமாக நுழைய வேண்டும், வெளியேறும் போதும் கண்ணியமாக வெளியேறும். எனவே பள்ளிவாசலுக்குள் வந்ததற்கு பிறகு குரலை உயர்த்தி பேசுவது, கை தட்டுவது, சிரிப்பது, உலக சம்பந்தமான விஷயங்களை சப்தமிட்டு பேசிக் கொண்டிருப்பது, இதுவெல்லாம் மார்க்கத்திலே கூடாது என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. மட்டுமல்ல நல்லோர்களை, இந்த மனிதன் பள்ளிக்குள் நுழைந்த பின்பும் கூட ஷைத்தானின் தூண்டுதலால் இவன் ஏதாவது தவறு செய்துவிடக் கூடும் என்பதற்காக வேண்டித்தான் என்னவோ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் நுழையும் போது ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தாங்க. பொதுவாக மஸ்ஜிதுக்குள் வரும்போது ஒரு துஆ இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அலிஃபா நம்ம ஓதும் போதே மக்தப்ல நம்ம உஸ்தாது சொல்லி கொடுத்திருப்பாங்க. பள்ளிக்குள் நுழையும் போது ஓதும் துஆ அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக, வெளியேறும் போது ஓதும் துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக. இதெல்லாம் நம்ம ஓதுறோம். ஆனா இதையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த மனிதன் இலகுவான முறையில் ஷைத்தானின் வலைக்குள் அகப்பட்டு விடக்கூடியவன். சுலபமான முறையில் ஷைத்தானின் வலையில் அகப்பட்டுருவான். மீன் எப்படி தன்னை அறியாமல் மீனவன் வீசுகிற வலைக்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறதோ, இதே போல மனுஷனும் ஷைத்தான் வீசி வைத்திருக்கும் வலை எல்லா இடத்துலையும் வீசி வச்சிருக்கிறான். வீடுகள்லையும் வீசி வச்சிருக்கிறான், பஜார்லையும் வீசி வச்சிருக்கிறான். எல்லா பகுதியிலும் ஷைத்தான் ஆகிறவன் தன்னுடைய வலையை விரித்து வைத்திருக்கிறான். பள்ளிவாசலும் விதிவிலக்கு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சொன்னா ஷைத்தான் ஓடுறானாம். அசிங்கமான காற்றை வெளிப்படுத்தியவனாக ஓடுகிறான். பாங்கு சொல்லி முடித்தது பள்ளிவாசலுக்கு வந்துடுறான். காமத்து சொல்லும் போது ஓடுறான், தலதறிக்க ஓடுறான், சொல்லி முடிச்ச உடனே வந்துடுவான். வந்து தொழுகையாளி தொழும் பொழுது அவனுக்கு என்னன்னு சொன்னா, முஃமினை இடையூறு செய்யணும் ஒண்ணு, ரெண்டாவது தொழுகையில நிற்கும் போது அதிகமா இடையூறு செய்யணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஃபில் இருக்கக்கூடியவர்கள் நெருக்கமாக நில்லுங்கள். இடைவெளி விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்துல் ஹலல், இடைவெளி இருப்பதை பூர்த்தி செய்யுங்கள். ஏன்னா நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா ஷைத்தான் ஆட்டுக்குட்டி நுழையிற மாதிரி நுழைஞ்சிருவான். பிறகு உங்களுடைய கல்புக்குள் பல்வேறு விதமான சிந்தனைகளை ஏற்படுத்துவான். ஒரு அடியான் எதை தொழுதோம், எதை ஓதினோம், எத்தனாவது ரக்காத் என்பதை மறந்து விடுவான். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் வெகு விரிசலை ஏற்படுத்தி விடுவான் இந்த ஷைத்தான். எனவே உங்களுடைய சஃப்புகளை சரி செய்யுங்கள், ஒழுங்காக நில்லுங்கள், பக்கத்தில் இருப்பவருக்கு இடையூறு இல்லாமல் நில்லுங்கள். சிலர் அதை சொன்னாங்க, ஒழுங்கு அணிக்கிறங்கிற பேர்ல பக்கத்தில் உள்ளவரை இடிச்சுக்கிட்டு அப்படியே நெருக்கிக்கிட்டு அப்படி இப்படி, அது போல அல்ல. சஃப்புகளில் இருக்கும் பொழுது நெருக்கமாக நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் பொழுது கூட அண்டை பக்கத்தில் இருப்பவருக்கு இடையூறு இல்லாமல் நிற்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆக நெருக்கமாக நிற்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யார் அந்த நம்முடைய ரெண்டு பேர் நிற்கிறதுக்கு இடையில யாரும் நுழையக்கூடாது. அப்படி கேப் இருந்ததுன்னா ஷைத்தான் நுழைஞ்சிருவானா.
பாங்கு சொல்லும் போது ஓடுறாங்கிறீங்க, எக்காமத்து சொல்லும் போது ஓடுறாங்கிறீங்க. ஹஜ்ரத் ஓடுனாவே நான் எக்காமத்து சொல்லிட்டே இருக்காரு மோதின் சார். எக்காமத்து சொல்லுவாரு, விடுவாரு, சைத்தான் வந்துடும். கணியத்திற்குரிய நல்லோர்களே, அப்ப ஷைத்தான் வலை விரித்து வைக்காத இடமே இல்லை, பள்ளிவாசலும் அதில் தப்பவில்லை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்குள்ள நுழையும் போது அல்லாஹ் மஃப்தாஹி அபுவாப ரஹ்மதிக அதை சொல்லி நுழைங்கன்னு சொன்னவங்க இப்படி ஒரு துஆவை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கான இதா தஹலல் மஸ்ஜித கால, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் சொல்லுவார்கள், அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மகத்துவம் மிகுந்த அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய உள்ளமையை கொண்டும், வ சுல்தானில் கதீம் எல்லையே இல்லாத அவனுடைய ஆட்சியை கொண்டும், ரப்பிடத்திலே ஷைத்தானின் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லப்படுகிற பொருளுடைய இந்த வாசகம். அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஒருவர் வலது காலை வைத்து உள்ளே நுழைவார் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? பெருமானார் அதையும் சொன்னாங்க. என்ன நடக்கும்? ஷைத்தான் சொல்லுவானா, இந்த மனுஷன் இன்னைக்கு இன்று முழுவதும் என்னிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டானே, இவனை நான் நெருங்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு திரையை இவன் ஏற்படுத்தி கொண்டானே, இன்று முழுவதும் என்னிடமிருந்து இவன் பாதுகாப்பு தேடிக்கொண்டான், என்னுடைய சேட்டை இவனிடத்தில் செல்லாது என்று ஷைத்தான் சொல்லுவான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா அப்படி ஒரு துஆவை சொல்லி கொடுத்து இப்படி ஒரு துஆவை ஏன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, உள்ளுக்கு ஷைத்தான் நிக்கிறான் பாங்க. எப்படியா நீ உள்ள போனேன்னு சொன்னா நீ செய்யாத சண்டெல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்துருவ, பேசாத பேச்செல்லாம் பேசிட்டு வெளியே வந்துருவ. அதனால நீ இறைவனுடைய அல்லாஹ்வினுடைய கோப பார்வையை சம்பாதிக்கும் ஒரு நிலை ஏற்படும். நல்லோர்களே, ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பள்ளிவாசலோடு யாரு நல்லபடியா நடக்கிறாங்களோ, சோவியாக்கள் சொல்லுவாங்க, மஸ்ஜிதோடு யாரு நல்ல சொஹபத் நல்ல தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய இல்லம் செழிப்பாக இருக்கும். அவங்க வீடு செழிப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க வீடு சலாமத்தா நிம்மதியா இருக்கும், எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் நிம்மதியா இருக்கும். யாருடைய தொடர்பு மஸ்ஜிதோடு முன்பின்னாக இருக்குமோ, முரண்பட்டு இருக்குமோ, மஸ்ஜிதுக்கு வர்றவங்க வேணா சில பேருக்கு பிடிக்காது. ஆனா பள்ளிவாசல் யாரு இடம்? அல்லாஹ்வுடைய இடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் யாவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அங்கு இமாமத்து சேவை செய்யக்கூடிய இமாமுக்கு சொந்தமானதல்ல, நிர்வாகம் செய்யக்கூடிய மக்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கு சொந்தமானதல்ல. இமாம் வருவார் போவார், நிர்வாகிகள் வருவாங்க போவாங்க. அப்படி போகிறன்னா அல்லாஹ்வே இஸ்ராயலை கொண்டு போக வச்சிருவான். ஆனா மஸ்ஜிது கியாமத் வரைக்கும் இருக்கும். உலகம் அழிக்கப்படுகிற நாள் வரைக்கும் மஸ்ஜிதுகள் இருக்கும். மஸ்ஜிதுகள் யாவும், எத்தனையோ மஸ்ஜிது பாழடைந்து கிடக்கிறது, தொழுகை இல்லாமல் இருக்கிறது. அதுல பாபரி மஸ்ஜிதும் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி ஆகி போச்சு. அப்ப எத்தனையோ மஸ்ஜிதுகள் அப்படி இருக்கிறது. இருந்தாலும் தொழுகையும் நடக்கலையே, இதை நம்ம வேறு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமே. இல்ல, கியாமத்து வரைக்கும் மஸ்ஜிது தான். ஒரு இடத்தை தேர்வு செய்து இது மஸ்ஜித் என்று முடிவு செய்து விட்டால் அது மறுமை வரைக்கும், உலகம் அழிக்கப்படுகிற நாள் வரைக்கும் மஸ்ஜிது தான். அது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம் மட்டுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம் அல்லாஹ்வின் பள்ளிவாசல்கள். அது குடிசையாக இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய கோபுரமாக மிக பிரம்மாண்டமான மினாராக்களை கொண்ட மஸ்ஜிதாக இருக்கட்டும், அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான். அலங்காரம் செய்து வைத்திருக்கும் கடை வீதிகளை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை, மஸ்ஜிதுகளை அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஏனென்றால் பூமியில் அது அவனுடைய வீடு. வானிலிருந்து இங்கிருந்து வானை பார்ப்போருக்கு எப்படி வானில் மின்னுகிற நட்சத்திரங்கள் ஒளிமயமாக காட்சி தருகிறதோ, இதே போல வானிலிருந்து மலக்குகள் மஸ்ஜிதை இப்படி பார்க்கிறார்கள். பூமியில் இவைகள் எல்லாம் ஒளி தருகிற இடங்கள். மஸ்ஜித் நட்சத்திரத்தை போல, சந்திரனை போல அவர்கள் பார்ப்பார்கள். இருளில் எவர் பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறாரோ அவருக்கு மறுமையில் ஒளி உண்டு என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எவர் பள்ளிவாசலுக்கு செல்லுகிறாரோ அவர் ஈமானுடைய கொடியை ஏந்தி செல்லுகிறார் என்று சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவர் பள்ளிவாசலை நேசிப்பாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள். பள்ளிவாசலோடு எவர் தொடர்பு வைக்கிறாரோ அவரோடு அல்லாஹ் தொடர்பு வைக்கிறார் என்று சொல்லுங்கள். காரணம் என்னன்னா, இது தனி மனித சொத்து அல்ல, இது அல்லாஹ்வின் சொத்து, அல்லாஹ்வின் வீடு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக மஸ்ஜிதுக்குள் வந்தால் சில ஒழுக்கம் இருக்கிறது, சில பேணுதல்கள் இருக்கிறது, அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்ப இந்த துஆவை ஓதிக்கொண்டு ஒருவன் உள்ளே வந்தால், இந்த அடியான் நல்ல வேளையாக இன்று முழுவதும் என்னுடைய இடையூறிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டானே, இவனை நான் நெருங்க முடியாது என்று அவன் சொல்லுகிறான். ஒதுவோடு பள்ளிவாசலுக்கு வர்றது ரொம்ப நல்லது. வீட்டில இருந்து வரும்போதே ஒது செஞ்சுட்டு வரணும். அப்படி முடியலன்னா அதுக்குதான் பள்ளிவாசல்ல தண்ணி வச்சிருக்காங்க. பள்ளிவாசல்ல வர்றவங்களுக்கு ஒது செய்யறதுக்கு தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஃபர்த் அல்ல, ஷர்த் அல்ல. நாம எந்த இடத்துல இருந்து வர்றோம், ஸல்லல்லாஹு அதான் சொல்றாங்க, நீ எங்க இருந்து வர்றாயோ அங்கேயே ஒது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தா உனக்கு சவாப் அதிகம். அப்படி ஒது செஞ்சுட்டு வர்ற வழியில ஒது புரிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போக முடியாது, பள்ளிவாசல்ல கொஞ்சம் தண்ணி இருந்தா அதை ஒது செஞ்சுருங்க. இதுக்குதான் பள்ளிவாசல்ல தண்ணி வச்சிருக்காங்க. கண்ணியத்திற்குரிய நல்லவர்கள், ஒதுவோடு பள்ளிவாசலுக்கு வருவது நல்லது. அப்படி முடியல, ஒதுவோட வரல, அவர் ஏதோ ஒரு அவசரத்துல வந்துட்டார், பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா, மூன்றாவது கலிமாவை 4 விடுத்தம் அவர் ஓதிக்கொள்ளட்டும். மட்டுமல்ல, பள்ளிவாசலுக்குள் வந்தால் அப்படியே அமர்ந்து விடலாமா? பள்ளிவாசலுக்கு வந்தவன் அப்படியே உட்கார்ந்துடலாமா? இல்ல. எந்த வக்துக்கு வர்றப்ப அந்த வக்தினுடைய முன் சுன்னத்து தொடரும். இல்லைன்னு சொன்னா தொடர்ந்து உட்கார்ந்துடலாம், பிரச்சனை இல்லை. சரி, அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள வர்றீங்க, இமாம் ஜமாத் நடக்குது, பரதான தொழுகையில ஜாயின் ஆகிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது அல்லாம சும்மா பள்ளிவாசலுக்கு வரணும், தொழுகை அல்லாத நேரத்தில் வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப சும்மா வந்து ஆயா வந்து உட்கார வந்து அப்படின்னா உட்காரலாமா? அப்படி உட்கார்றதுக்கு முன்னால பள்ளிவாசலின் கண்ணியத்தை பேணுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்ற மஸ்ஜிதுடைய 2 ரக்காத் காணிக்கை தொழாமல் உட்காரக்கூடாது என்று சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் பள்ளிவாசலுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதா தகல அஹதுகுமுல் மஸ்ஜித ஃபல்யர்கா ரகஅத்தைனி கப்ல அன் யஜ்லிஸ, உங்களில் எவரும் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் தாம் அமர்வதற்கு முன்னதாக 2 ரகாத் தொழுது கொள்ளட்டும். கப்ல அன் யஜ்லிஸ, உட்கார்றதுக்கு முன்னால. பள்ளிவாசலுக்குள்ள உள்ள வந்து உட்கார்ந்து எல்லா கதையும் பேசிக்கிட்டு இல்லை. மஸ்ஜிதில் இபாதத்து செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட இறைவனுடைய வீடு. அதே போன்ற பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது வலது காலை முற்படுத்தி நுழைய வேண்டும். எப்படி வரணுமா? வலது காலை முற்படுத்தியவராக அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, இல்லைன்னா இந்த நான் சொன்ன இந்த துஆவை இதை ஒதுக்கிட்டு வர்றது. வலது காலை முற்படும். இங்கிருந்து வெளியே போகும்போது இடது காலை முற்படுத்தி அவர் செல்ல வேண்டும். அதே போல பள்ளிவாசல்களில் குர்ஆன் ஹதீஸினுடைய மார்க்க ஞான பேச்சுக்களை தவிர வேறு எந்த பேச்சையும் குரலை உயர்த்தி தொண்டையை உயர்த்தி பேசவே கூடாது. ஆனா பெரும்பாலான மக்கள் அதை கண்டுகொள்வதே கிடையாது. தொழுகை முடிஞ்ச உடனே கச்ச 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 ஒரே சவுண்டு 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 சவுண்டு. இல்லை சகோதரி, இது வந்து நம் இல்லம் அல்ல, நம்முடைய கடை அல்ல. நான் சொன்னதை ஞாபகத்தில் வைங்க, பள்ளிவாசலுடைய தொடர்பு யாரோடு நல்லபடியாக இருக்குமோ அவருடைய இல்லம் செழிப்பாக இருக்கும். இது போதுமான. ஏதாவது பேசுறத வெளியே போய் பேசிக்கலாம். அட சண்டை போடுறதா இருந்தா கூட வெளியே போய் சண்டை போடுங்க, மஸ்ஜிதுக்குள்ள வச்சுக்க கூடாது. ஏனென்றால் இது நமக்கு சொந்தமான இடமே அல்ல. என்ன பள்ளிவாசல் நமக்கு சொந்தமானது இல்லைங்கிறீங்க, நம்ம வீடே நமக்கு சொந்தம் இல்லையா? அதான் உண்மை. நம்ம பட்டா போட்டு வச்சிருக்கிற வீடே நமக்கு சொந்தம் இல்லை. நான் போக மாட்டேன்னா கூட அல்லாஹ் இஸ்ராயேல் அனுப்பிடுவான், அவரை தூக்கிட்டு வாண்டுவான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, பள்ளிவாசலிலே சப்தங்களை உயர்த்தி பேசக்கூடாது. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மஸ்ஜித் நபவியில் நின்று கொண்டிருந்தேன், பள்ளிவாசல் நின்றுட்டு இருந்தேன். அப்போ என் மேல யாரோ பொடிக்கல்லை தூக்கி எறிந்தாங்க. சின்ன சின்ன கல்லை தூக்கி என் மீது எறிந்தார்கள். யார் என் மீது கல்லை எறிவது என்று திரும்பி பார்த்தால் அமீருல் முஃமினீன் உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருந்தார். அவங்க தான் என் மேல கல்லை எறிந்தாங்க, அதாவது என்னை கூப்பிடுறதுக்கு எறிந்தாங்க. நான் திரும்பி பார்த்த உடனே இந்த வாப்பா அப்படின்னாங்க. நான் அருகே சென்றேன். அதோ பார், இருவர் பள்ளிக்குள் நின்று ஏதோ சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வா என்னிடத்தில் இருந்தார்கள். நான் அந்த இருவரையும்
ஹலீஃபா கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொன்னேன். அப்ப 2 பேரும் வந்தாங்க. வந்த உடனே ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மன் ஐன அன்துமா, நீங்கள் 2 பேரும் யாருப்பான்னு கேட்டாங்க. அப்ப அவர்கள் சொன்னாங்க, காலா, இருவரும் சொன்னார்கள், மின் அஹ்லி தாயிஃப், நாங்கள் தாயிஃப் வாசிகள், தாயிஃபிலிருந்து வந்திருக்கிறோம். அப்படியா, தாயிஃப் வாசிகளா? கால லவ் குன்துமா மின் அஹ்லில் பலதி லஅவுஜஅதுகுமா தர்ஃபஅனி அஸ்வாதுகுமா ஃபீ மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இருவரும் தாயிஃப் வாசிகளா? தாயிஃப் வாசிகளாக இருக்க போய் என்னிடமிருந்து நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். ஒருவேளை நீங்கள் இந்த மதீனா நகரத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் உங்களை கடுமையாக தண்டித்திருப்பேன். இப்பொழுது ஏன் தெரியுமா? தர்ஃபஅனி, 2 பேரும் உயர்த்தி சப்தம் இடுறீங்க. பெருமானார் பள்ளிவாசலுக்குள் வந்து சப்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஊருக்காரரா இருந்தா உங்களை தொலைச்சி கட்டியிருப்பேன், நம்ம பாஷையில சொல்றாரு தான் என்று ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சொன்னார்கள். என்றால் அவன் மஸ்ஜிதுக்குள்ள நம்முடைய குரலை உயர்த்தவே கூடாது, உயர்த்தவே கூடாது. நல்லோர்களே, மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துகிற போது அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துகிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னதான், மஸ்ஜிதை நாம கண்ணியப்படுத்தினா, கண்ணியமாக நடந்து கொண்டால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான், நம்மை மரியாதைக்குரியவர்களாக ஆக்குவான், நம் வீட்டை செழிப்பாக்குவான், நம் வீட்டை கண்ணியப்படுத்துவான். மஸ்ஜிதை இழிவுபடுத்தும் விதமாக, கண்ணிய குறைவாக, அவமரியாதையோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். உலகத்தில் எத்தனையோ தனி மனித வாழ்வை, வரலாறை நாம் சொல்ல முடியும். மஸ்ஜிதை இழிவுபடுத்தியவர்கள், மஸ்ஜிதுக்குள் சச்சரவு செய்தவர்கள், இவர்களது நிலைகள் எல்லாம் இப்பொழுது என்ன என்று பார்த்தால் நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு.